சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். சுட சுட வாழைக்காய் பச்சை செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. எல்லா பக்கத்தையும் ஓடாத சுத்த விட்டாடி மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். கட்டட மாவே பூராமே பைத்தியமா இருந்தா என்ன பண்றது? அரிசி மாவே அரைச்ச மஞ்சள் சாந்து, இதுவே மஞ்சள் கலர். அரைச்ச மிளகாய் சாந்து, நல்லா சேர்த்துக்க. பச்சை தண்ணி சரி ஊத்துறா. கட்டி கட்டியா அந்த மாவை தண்ணி முனுக்குன கல்லுப்பு வேற வாங்கிட்டு தர மாட்டேன். போதும்பா போதுமா பாருங்க. தண்ணி போதுமா? அடுப்ப கட்டுறா. முன்னாடி போடு குரங்கள் மட்டும் எங்க இருந்து கண்டுபிடிப்பேனே தெரியலையா? இந்த அடியில் உள்ள நறுக்கி விடுது. ரெட்டை வாழைப்பழத்தை பாரு. ரெட்டை வாழைக்காய் தோலோட வச்சிருவோம். பெருசு ரெட்டை வாழைக்காய் எனக்கு வேண்டாம். அங்கே வை ஓரமா. அது அவர் பார்க்காத டாக்டரை போட்டு. ஆனா பெரிய ஆளு ஒரு கண்டுபிடிச்சா பாரு. நான் தான் கேக்குறேன். இல்ல நேரம் ஆகட்டும். இல்லன்னு சொல்லட்டும். அவ்வளவுதான் பிச்சிருவோம். இதை பிரிச்சப்பா அவன் என்னை சேர்ந்துடாதுல்ல. ஓடுது இருங்க. நம்ம தட்டத்தில் எடுத்து வரேன். இருக்குல்ல செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். ஊதுங்க. நிறைய இருக்கு. காஞ்சி என்ன காஞ்சி சுட்டு தின்னு போயிட்டே இருக்கலாம். என்னண்ணே தள்ளு நறுக்கி விட மாட்டான். என்ன மாட்டான் பார்த்துட்டே இருக்க. வச்சு போடலாம் போடுங்க. 60 போடலாம். பெரிய கட்டையா நீ எடுத்துப்போமா? எடுத்துடலாம். நல்லா முக்கியமாக இருக்கும். இங்கே செய்விட்டோம்னா ஆட்டுக்கு ரெடி பண்ணி அதை நாங்கள் ரெடியாக இருக்கு. பட்னி தான். துருவுன தேங்காய் பூவு, வறுத்து படைச்ச நிலக்கடலை, பச்சை மிளகாய், நறுக்குன இஞ்சி. இதுல போட்டாலும் கல்லுப்பு போட்டாலும் பிணைஞ்சு ஆடுகளுக்கு கொண்டு வா. இன்னும் தலை தண்ணி ஊற்றிக்கிறோம் மலேசா. லேசா தெளிச்சு
டேய் நம்பர் 2 ஏங்கப்பா கிண்டி விடு வாசனை பத்தியா பச்சை ரெடி தெரிஞ்சுதான் தெரியா சாப்பிடு. பார்க்க மாட்டேன் சக்தியோட அடுத்த ரவுண்ட் நீ எடுத்துக்க. உத்தரவு வந்துருச்சு, சாப்பிடலாம். ஆஹா 3 பஜ்ஜில ஆஹா, தேங்காய் சட்னி வேற லெவல் டேஸ்ட். முழு இருக்குங்களா? அந்த வாழைக்காய் தோல் பச்சினாவே தேங்காய் சட்னி தான். இந்த வாசனை சொல்லுவேன். அத்தா கருவேப்பிலை எடுத்து சாப்பிடா. சாயங்கால நேரத்துல வாழைக்காய் பச்சி சாப்பிடுறது வேற லெவல் டேஸ்ட். ரொம்ப பேரு சாயங்காலம் பச்சை கடையில போயிட்டு 2 வாழைக்காய் பச்சியை பிச்சு போட்டாதான் அவங்களுக்கு ஒரு மன திருப்திய. இன்னைக்கு நம்ம முழுசா 4 வாழைத்தாரை வெட்டி கொண்டாந்து நல்லா சீவிட்டு நல்லெண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டு நல்ல கமகமன்னு தேங்காய் சட்னியோட இந்த வாழைக்காய் பச்சியை தொட்டு சாப்பிடுறதுக்கு வேற லெவலு சாயந்தர தீனி. வாழைக்காய் பச்சைக்கும் தேங்காய் சட்னிக்கும் ஐயா